சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மறுவூரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம், ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம், ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம், ஓம் ஓம் ஓம். ஓம் சக்தி. நாம் எந்த முடிவை எடுப்பதற்கு முன்பும் நம் குருவை மனதில் தியானித்து நாம் எடுக்கும் முடிவு நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் நன்மை தருமா என சிந்தித்து முடிவெடுங்கள். குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. ஓம் சக்தி. அன்னையின் அருள்வாக்கு. அடிகளார் மூலமாக நான் உங்களுக்கு கைகாட்டியாகவும் வழிகாட்டியாகவும் இருந்து அருள்பாலிக்கிறேன். அடிகளாரை அம்மா என்று உண்மை உணர்வுடன் பார்க்கிற போது சமுதாயத்திற்கு மழையும் கொடுக்கிறேன். மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று திருவண்ணாமலை மாவட்டம் தாணிப்பாடி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை பெரம்பலூர் மாவட்டம் கொட்டாரக்குன்று, நூத்தப்பூர் மற்றும் மேட்டூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்கள் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். ஓம் சக்தி. வணக்கம், என்னோட பேர் விஜி. நாங்கள் குடுவாஞ்சேரிலேருந்து வரோம். இந்த கோவிலுக்கு நான் ஒரு 13 வயசுலேருந்து வந்துட்ருக்கோம். இந்த அம்மாவுடைய சக்தின்றது ரொம்பவே உண்மையிலே நான் உணர்வுபூர்வமாக இது பண்ணியிருக்கேன், அனுபவிச்சிருக்கேன். இங்கே நாங்கள் 13 வயசுலேருந்து போயிட்டுருக்கோம். அப்பத்துலேருந்து சரி, ரொம்ப ஏழ்மையிலேருந்து ரொம்ப வறுமையிலேருந்து ஒரு சமயம் நாங்கள் வரும்போதெல்லாம் வேலை நல்ல வேலை கிடைக்கணும், நல்லபடியாக வீட்டில் ஒவ்வொரு வறுமையும் நீங்கணும் அப்படின்ட்டு வேண்டிட்டு போவேன். வரும்போதெல்லாம் வேலை இல்லாத வேண்டும் போதெல்லாம் வேலை கிடைக்கும். அதுக்கப்புறமா அடுத்த டைம் வந்தோம் அப்படின்னாலே இங்கே அர்ச்சனை பண்ணிவிட்டு அவங்களுக்கு நன்றி செலுத்திட்டு போயிடுவோம். அதே மாதிரி கல்யாணமும் சரி, இங்கே வேண்டிட்டு தான் நல்லபடியாக கல்யாணம் ஆச்சு. அதுக்கப்புறம் குழந்தைக்கும் நல்லபடியாக உடனே குழந்தை நின்று உடனே குழந்தையும் பிறந்தது. நல்லபடியாக இருக்கும். யாருக்கு உடம்பு சரியில்லைனாலும் எப்போவுமே வேண்டிக்குவோம். இல்லை ஏதாவது வேண்டுதல் இருக்குது, வேணும் எனக்கு தேவை அப்படின்னாலும் அம்மாக்கிட்ட தான் கேட்பேன். இங்கே நாங்கள் போயிட்டாலே எங்களுக்கு எப்போவுமே சரி, வேண்டிட்டு போனாலே உடனே நல்லது நடக்கும். இங்கே வரணுன்னாலே அம்மா உத்தரவு கொடுத்தா தான் வருவோம். ஏன்னா அது வரைக்கும் நாங்கள் நினைப்போம், ஒரு வருஷம் ஆனாலும் சரி இங்கே வர முடியாது, வரணும் அப்படின்னு நினச்சாலே வர முடியாது. அம்மா இங்கே வரணும்னு உத்தரவு கொடுத்தா தான் நாங்கள் வருவோம். இங்கே வரோன்னாலே அம்மா நினச்சிட்டாங்க, நம்மளை கூப்பிட்றாங்க, அதனால் நம்ம இங்கே வரோன்னு சொல்லிட்டு இங்கே போவோம். இங்கே போனாலே எங்களுக்கு நோய் நொடி அப்புறம் கண்டிஸ்டி எல்லாமே போயிடும். எப்போவுமே வழக்கமாக சரி, எங்களுக்கு எதனா ஒன்றுனா இங்கே வேண்டிப்போம், வருவோம். அம்மாவை பார்த்துட்டு போனாலே எங்களுக்கு நினச்சது நடக்கும். இது வரைக்கும் பர்டிகுலராக வேண்டது நான் மனசார விரும்பி வேண்டது அப்படின்னா, வேலைக்கு தான் போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சொந்தமாக ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டேன் அம்மாக்கிட்ட. அதுலேருந்து சொந்தமான தொழில் பண்ணி கடை வச்சுருக்கேன். இப்போது ஒரு பியூட்டிஷியனும் டைலரிங்கும் சேர்த்து பண்ணுறேன். அது நல்லாவும் போயிட்டுருக்கு. அம்மாவுடைய அருளால் தான் எல்லாமே. அதே மாதிரி வீடு கட்டணும்னு வேண்டிக்கிட்டு ரொம்ப காலமாக வேண்டிகிட்டு இருந்தேன். இப்போ தான் வீடு கட்டி முடிஞ்சிருக்கு. வீட்டு வேலையும் நல்லபடியாக தடையில்லாமல் முடிஞ்சிருக்கு. அம்மா இதெல்லாம் நடக்குமான்னு எனக்கு ரொம்பவே வருத்தத்தில் இருந்தேன். ஆனால் பரவாயில்ல, அம்மா கோயிலுக்கு ஒன்றும் வேண்டி இப்போ நல்லபடியாக எல்லாமே எனக்கு நினச்சது கிடைக்குது, நினச்சது வருது. அம்மாவுக்கு தான் நான் ரொம்பவே நன்றி சொல்லணும். ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள்.
பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.